நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. தென் மாவட்ட திருவள்ளுவர் குல தலைவர் திரு ஆனந்தன் ஜோதிடர் அவர்களுக்கு நமது ஊர் சார்பாக நாட்டாமை எஸ் அருணாச்சலம் ஜோதிடர் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள்.
நிறைய கண்ணாடி போடுறதே ஒரு வீட்டுக்குள்ள அல்ல. அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய அருள் தரும் புத்திரே சாமி அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய அருள் தரும் புத்திரே
படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியம் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை படைத்து நாமளை எதுக்கு படைத்தார்? 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மூவாசையை கொடுத்தார். அன்றாடமும் ஆண்டவன் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று செத்து பிழைக்கும் மானிட மனுக்களை சிவன் வடிவத்திலேயும் சக்தியின் வடிவத்திலேயும் உண்டு பண்ணி இரவென்றும் பகல் என்றும் ஆண்டவன் 2 நாளிகை படைத்தார். 2 நாளிகையை படைத்தார். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வு இல்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து வரிதாரர்கள் கவனத்திற்கு, ஏற்கனவே நம்ம வைகாசி மாத கூட்டத்தில் முடிவெடுத்ததன்படி கொடை விழாவிற்கு இடையூறு செய்யும் வரிதாரர்கள், கொடை விழாவிற்கு வரும் விருந்தினர்கள் மற்றும் பக்தர்களால் ஏற்படும் இடையூறுகளுக்கு அவர்களை அழைத்த வரிதாரர்களே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இது ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். உங்கள் கவனத்துக்கு மறுபடியும் சொல்கிறோம், கவனமாக கேட்டுங்க. கொடை விழாவிற்கு இடையூறு செய்யும் வரிதாரர்கள் மற்றும் கொடை விழாவிற்கு வரும் விருந்தினர்கள் மற்றும் பக்தர்களால் ஏற்படும் இடையூறுகளுக்கு அவர்களை அழைத்த வரிதாரர்களே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இது ஊர் கூடி முடிவு பண்ணியிருக்கோம், கவனமாக பார்த்துங்க. சரிங்களா? நன்றி. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து படைத்ததோர் மனுக்களுக்கெல்லாம் ஆண்டவன் அன்றாடமும் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று இறைவன் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் படைத்த சிவன் உலகம் எல்லாம் அவர் பட்டினியோ இல்லாமல் அவர் படியிழக்க வேண்டும் என்று அங்கே 7 உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு அவர் இறையழக்க வேண்டும் என்று அவள்
பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து விரிசியை ரசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் அப்படியே உட்காரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்க நிற்கிறது எங்களுக்கு கால் வலிக்கு. அம்மா ஒரு மாத்திரை வாங்கி கொடுங்க. போட்டுக்கிடுவாரு. ஆதி பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு கலைப்பாரி இளைப்பாரி அந்த கடவுளாகிய பகவானுக்கு அடையிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாலும் அந்த பார்வதா தேவி தேவியானவள் பாலும் பழமும் கொடுத்தாள். அவெல்லாம் பொண்டாட்டி. அவெல்லாம் பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி இருக்காள. ஏன் தாத்தா? அதேப்பா நாமெல்லாம் விண்ணப்பிடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஆட்சி பிடிக்கலையே உனக்கு? ஆட்சி பிடிச்சிருக்கு. இப்ப வர பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு? நான் விண்ணப்பிடிச்சு வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்காரி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்கான்னா ஆட்சி ஏன் அப்படி சட்டாப்பையோட நிக்கா தெரியுமா? எதுக்கு நிக்கா? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுல போய் நான் கொடுத்த ரூபாய ஆட்சி கையில கொடுத்தேன்னு வையே. கொடுத்தோம்னா ஆட்சி ரூபாய வாங்கி வச்சுக்கிட்டு கையில வச்சிருக்கா பாத்தியா சட்டாப்பையனால உனக்கு நல்ல 2 தோசையை சுட்டு கொடுப்பா. அழகா சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுத்தா ரூபாய கொடுக்காம விட்டுட்ட சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு தாத்தாவை செவிட்லே 2 பூசையை கொடுப்பா. ஆமா ரூபாய கொடுத்தீங்கன்னா தோசை, ரூபாய கொடுக்கலைன்னா 2 பூசை. எங்க வீட்டு அப்படிதான் நடக்கு. வாசல்ல சட்டாப்பையோட நிக்கிறத பார்த்த உடனே என்ன நீ கொடுத்த ரூபாய மொத்தமா கொண்டு கையில கொடுத்துருவேன். ஆமா கொடுத்தா தானே அந்த அம்மா ஏதாவது சோறு பொங்கி வைப்பா உனக்கு. ஆமா ரூபாய் கையில வாங்கின உடனே என்ன அப்படியே பல்ல காட்டுவாளா? அவ சுவாத்த வச்சு திங்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? சோறு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. நீ நல்ல பல்ல இழிக்க அவங்கள சொல்ல குறை கிடையாது, பெண்களை சொல்ல குறை கிடையாது. ஆனா பிறந்தவர் ஆனா பிறந்தவங்க 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொடுத்தா தானையா அந்த அம்மா ஏதாவது முளவத்தலாவது வாங்கி உங்களுக்கு துவையல் அரைச்சு ஒரு ரசத்தை வச்சு சுவாத்த பொங்கி வைப்பா. நீ ரூபாய கொடுக்காம ஊதாரித்தனமா உன் பாட்டுக்கு செலவு பண்ணேன்னு வையே. செலவு பண்ணோம்னா பிள்ளைகள் என்ன செய்யும்? பொண்டாட்டி என்ன செய்வா? அதே பாவ பைத்தியா என்ன செய்வா? பிறகு நம்ம உழைச்சு கொடுத்தா தான் அவன் நமக்கு வக்கடையா சோத்த புஞ்சி கொடுப்பா, வரவு செலவு பாப்பா. பிறகு அதை விட்டு 500 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு நம்ம 1000 ரூபாய் குடிச்சிட்டு வந்தோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. பெண்ணா பண்ண ஒண்ணும் செய்ய முடியாது. பிறகு ஆனால் பார்வதா தேவியும் பகவானும் அப்படி அல்ல. அப்படி கிடையாது. ஆதி பராசக்தியானவள் ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தாள். இப்படி கலைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே குலவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே குலவிருந்து வரும்போது இறைவனாகிய சிவபெருமான் மறுநாள் பொழுது விடிந்த உடனே ஆண்டவன் மறுபடியும் படியிறக்கவே பயணமாக புறப்பட்டார். பார்வதியும் படியரிசி எடுத்து கொடுத்தாள். அப்ப பார்வதி படியரிசி எடுத்து கொடுத்தாள், சும்மா இருந்தாளா? பார்வதி தம் மனசுல நினைக்கிறா, ஆண்டவனுக்கு என்னைக்குமே நம்ம கையால படியரிசி எடுத்து கொடுக்கிறோம். இந்த ஆண்டவனும் போய் படி இழந்துட்டு வராரு. ஆனா இவர் படி இழந்து கைலாசத்துக்கு வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இந்த ஆண்டவன் படி இழந்துட்டு வராரு. அப்படி என்ன இந்த ஆண்டவன் படி இழந்திருக்க முடியும்? ஒருவேளை இவர் படி இழந்துட்டு வராரா? இல்லை படைத்த மனுக்களை எல்லாம் இவர் பட்டினி போட்டு தான் வராரா? இதனையே இவரோடு சென்று இன்றைக்கு பார்க்க வேணும் என்று ஆதிசக்தி ஆண்டவனை அழைத்து ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், ஆதிசக்தி வார்த்தை கேளும், நீங்க ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்க போகும்போது உங்களோட வழியளப்பை உமையவளும் பார்க்க வேணும், பகவானோட வழியளப்பை இந்த பார்வதியும் பார்க்க வேணும், ஈசனோட வழியளப்பை ஐயா வழியளப்பை ஈஸ்வரியும் பார்க்க வேணும், நான் ஈஸ்வரியும் பார்க்க வேணும். அடியேடியம்மா பார்வதி, நீ ஒரு நாளும் இல்ல தாய திருநாளா இருப்பது. அடியே பார்வதி, என்னைக்குமே நான் தான் அடிப்பவே திடீர்னு என் கூட வாரேன்னு
சொன்னா என்ன செய்வது? அதனால கேட்டேன். படியளக்கும் இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போனேன்னு வையே. சரி. போன இடத்திலே பலவிதமா மக்களை நான் படைத்திருப்பேன். ஆமா, பலவிதமா எப்படி? அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. இருக்க மாட்டேன். அதனால நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு இப்ப வந்துடுவேன். ஆமா, என்றும் போல் நான் போயிட்டு வரேன் என்ற ஆண்டவன் பார்வதி இடத்திலே சொல்லிவிட்டு படி இழக்க புறப்பட்டார். பார்வதி யோசித்து பார்த்தா, என்ன செய்கிறாள்? ஆண்டவனோடு படி இழக்கத்தானே நம்ம வாரோம்னு சொன்னோம். ஆமா, நம்ம சொன்னோமே. ஆனா இந்த ஆண்டவன் நம்மளை வேணாம் என்று சொல்லி கொண்டு போறார். அப்ப இவர் படி இழப்புல ஏதோ ஒரு குற்றம் குறை இருப்பதனால தானே ஆண்டவன் நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டு போறார். இப்ப ஏறுபட்ட ஆண்டவனை சும்மா விடக் கூடாது. என்ன செய்ய வேண்டும்? இவர் படி இழப்பையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஈஸ்வரியாகப்பட்ட பார்வதி விஸ்வகர்மாவ வரவணை எப்ப என் மகனை விஸ்வகர்மா நீ என்னுடைய வார்த்தை கேள். அப்பா நீ சித்திரமாய் சப்பு செய், சித்திரமாய் சப்பு செய், மகனை சிறப்புடனே கொண்டு வா. சித்திரமாய் சப்பு செய். அந்த சிவதேவி பார்வதி விஸ்வகர்மா சொன்னபோது அதை கேட்ட பார்வதி ஆட்டு வண்டி சம்மதி. அதை கேட்ட விஸ்வகர்மா அவர் காஞ்சேரம் கம்புவே ஒரு கட்டை செவில் உண்டு அவர் பூவரசம் கம்புவே ஒரு புதுச்சு விழுந்தான் கடை திருக்கோடானை புட்டும் போல் அவர் சீனை போட்டு மேலே போல் சிவனுக்கேத்த மரணம் பார்வதியின் கையில் கொடு, பார்வதியும் கையில் வாங்கி, பார்வதியும் கையில் வாங்கி ஆதி பகவான நினைப்பார். சிவன் தேவி பார்வதா தேவி சொன்னபோது உடனே விஸ்வகர்மாவாகப்பட்டவர் என்ன செய்கிறார்? காஞ்சனம் கம்பு வெட்டினார். கட்டை சிமிழை உண்டு பண்ணி பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழையே தான் கடைந்து திருக்கோடானை பூட்டும் போட்டு சீனி போட்டு மேலே போட்டு சிமிழுக்கேத்த வரணத்தை தீட்டி சிமிழையே கொண்டு வந்து பார்வதா தேவியின் கையிலே கொடுத்தார். பார்வதி சிமிழை வாங்கினாள். இந்த ஆண்டவன் நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டு படியிழக்க போனாரு. இந்த இறைவனுக்கு தெரியாமல் ஏதாவது 2 உயிர்களை பிடித்து நாம அடைச்சு வைக்கணும். இந்த சிறிய சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடித்தடைக்கலாம்? ஒரு 2 யானையை பிடிச்சு அடப்பமா? சின்ன சிமிழுக்குள்ள ஆணையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. அப்புறம் 2 பூனை பிடிச்சு அடப்பமா? பூனையும் அடைக்க முடியாது. அப்ப என்னத்தை பிடிச்சு அடைக்க? உங்க 2 பேருக்கும் மொத்தத்துல அறிவே இல்ல. உங்களுக்கு அறிவு கிடையாது, உனக்கு இப்பதான் தெரியுமோ? வயசானாலும் கொஞ்சமாவது அறிவு இருக்கும் நினைச்சா அது 2 பேருக்கும் இல்லையே. டூ லேட். எங்களுக்கு அறிவு இல்லைன்னு நீ இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியா? அறிவியா இல்ல? ஏற்கனவே தெரியும். அறிவு இல்லன்னு அதான் உங்களை வச்சிருக்கேன். அறிவு இல்லன்னு பாத்தியோ? குற்றாலத்துல ஒரு அறிவு ஓடுது, 5 அறிவுல 5 அறிவு ஓடுது. 5 அறிவு ஓடுது. என்ன எங்களுக்கு? அப்ப இதுலயே தெரிஞ்சுக்கிடலாம் இவருக்கு சுத்தமா அறிவு இல்லைன்னு. நான் அறிவு பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அறிவிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் அறிவியத்தான் பத்தி சொல்றேன். அப்ப நீயே நிரூபிச்சுட்டு பாத்துக்கோ. சரிதானே? சிறிய சிமிழுக்குள்ளே ஆணையவும் அடைக்க முடியாது, பூனையவும் அடைக்க முடியாது. ஏனென்றால் சிமிழ் இருப்பதோ ஒரு எலுமிச்சங்கனையினுடைய வடிவம். அப்ப அப்பேற்பட்ட சிறிய பொருளை எப்படி எந்த உயிரை பிடித்து அடைக்கலாம் என்று பார்வதா தேவியானவள் அவ அக்கம் பக்கம் பாப்பாளாம். அவ அக்கம் பக்கம் பார்க்கும் போது சிறு உயிரா சித்தெரும்பு, சிறு உயிரா சித்தெரும்பு பார்வதி சிமிழுக்குள்ள பிடித்தது. அவ சிறு உயிரா சித்தெரு, அவ
இடுப்புல சொருகுனா வரட்டு இன்னைக்கு இந்த ஆண்டவே முந்தியில முடிஞ்சு இடுப்புல சொருகி இருக்கன இந்த உயிருக்கு எப்படி படி இழக்கான்னு பாக்க ஒரு முந்தியில சிமல முடிஞ்சா இன்னொரு முந்தியில அந்த சாவிய முடிஞ்சா சாவி ஆமா சாவியை முடியணும்ல அவன் பார்வதி தானே திறக்க முடியும் சாவிய அதனால சாவியை இன்னொரு முந்தியில முடிஞ்சா அப்ப இந்த பார்வதி ஆண்டவன் வரக்கூடிய வழியிலே ஆமா நீட்டிய கால் மடக்காமல் ஆமையா கவர்ந்த தலை நிமிராமல் ஆமா உலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் அந்த உமையவள் பார்வதா தேவி தேவியானவள் ஆண்டவன் வரக்கூடிய வழியிலே என்னையா மௌனமும் கவலையுமாகவே மாயந்தங்கை அமர்ந்திருந்தார் இருக்கின்றாள் ஆண்டவை என்னைக்கும் போல படியிழந்து கைலாசத்துக்கு திரும்பி வந்தார் வருகின்றார் எப்பவும் ஆண்டவை வந்தா பார்வதி என்ன செய்வார் ஏப்ப பகவான் வந்த உடனே ஓடோடி வந்து பாரிஜாத மலர் எடுத்து சரி பகவானுடைய பாதத்துல போட்டு ஆமா அப்படியே ஜலத்தை கொண்டு பாதத்தை கழுவி பார்வதி பாத பூஜை முடித்து பணிவிடை செய்து ஆண்டவனை ரொம்ப ஆனந்தமா வரவழைப்பா கைலைக்குள்ள உள்ள ஆனா அன்னைக்கு பார்வதா தேவி இறைவனாகிய சிவபெருமான் வரும்போது வரும்பொழுது நீட்டிய கால் மடக்காமல் கவிழ்ந்ததலை நிமிராமல் உலைந்த குந்தலை அள்ளி முடியாமல் மௌனமும் கவலையுமாக இருந்தால் மாயந்தங்கை பார்வதி பார்வதி அப்ப சிவபெருமான் ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாள் இன்னைக்கு ஏன் இவ இப்படி இருக்கா இந்த பார்வதிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு இவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே என்ற ஆண்டவனாகிய பகவான் பார்வதியவை அழைத்து ஏடி அம்மா பார்வதி ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருப்பதன் பகவான் இல்லா வேளையில பார்வதிக்கு மாற்றமென்ன கடவுள் இல்லா வேளையில கண்கலங்கி இருப்பதன் என்ன மோசம் நடந்தூதம்மா குறையுமே கிடையாது. எதுக்கு இப்படி மகனமா இருக்க? எந்த குறையும் இல்லைன்னா பிறகு ஏன் இப்படி இருக்கிற? நான் இப்படி அலங்கோலமா இருக்க? குறைவு இருந்தா தானே மனசிலே கவலை இருக்கும். அதேதான். ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, ஆம், உங்கள் மீது எனக்கு ஒரு கோபம் தான். என்ன கோபம்? நீங்க உலகமெல்லாம் வழியிழக்க போனீங்களே, ஆமா, நானும் வருகிறேன் என்று சொன்னேன், என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போனீங்க. என்னை அழைத்து கொண்டு போகாத நீங்கள் எந்த உயிருக்கெல்லாம் வழியிழந்து வந்தீர்? அத உடனே சொல்லுங்க. ஏய் பார்வதி, என் மீது சந்தேகப்பட்டால் என் வழியிழப்பு மீது நீ சந்தேகப்படாத. படக்கூடாதம்மா. என்னால் உலகத்திலே படைக்கப்பட்ட மனுக்கள் அத்தனைக்கும் நான் ஆண்டவன் வழியிழந்திருக்கேன். அப்படி எத்தனை உயிர்கள் கலந்து? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும், ஆமா, கற்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும், முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் நான் வழியிழந்திருக்கேன் பார்வதி. ஆமா, உருவத்தாலே ஒரு பாறை என்பது பெரியது. ஒரு பெரிய பாறைக்கு உள்ள ஒரு சின்ன தேரன் தவக்கா வளருதுன்னு சொன்னா அது யாருடைய மகிமை? அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு கோழியானது முட்டையிட்டு 21 நாள் அடைகாத்து 22ஆம் நாளையிலே கோழி முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வருதுன்னா அது யாருடைய செயல்? அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பவதியாகும் காலத்திலே 3 மாதம் 4 மாதம் 5 மாதமும் தள்ளுங்க. 5 மாதம்னு சொன்னால் அவள் அறவயிறு பூரணம். அவளே நிக்கச்சடைச்சு இருக்கச்சடைச்சு இருக்கும் போது அவ வயத்துக்குள்ள ஒரு உயிரானது உருவாகி 10வது மாதத்தில் ஒரு பிள்ளை வந்து பிறக்குன்னு சொன்னால் அது இந்த இறைவனுடைய செயல். அப்படி இருக்கும் போது என் மீது ஏனடி உனக்கு சந்தேகம்?
எதுக்கம்மா ஆண்டவா ஐயா நீங்கள் சொன்னீர்கள் நான் எல்லா மக்களுக்கும் படி இழந்திருக்கேன்னு. ஆமா ஆனா இன்னைக்கு ரோட்ல பாருங்க, என்ன ரோட்ல சில பேரு சோறு கஞ்சின்னு சொக்கி திரியுதாங்க. அது ஏன் கேட்க அவங்க எல்லாம் ஏன் அப்படி அலைதாங்க? எதுக்கு அலைதா பார்வதி, என்னம்மா எவன் ஒருவன் என்னை மதியாமல் தலை வணங்காமல் இருக்கிறானோ ஆமா அன்னத்தை மதியாதவர்களுக்கு நான் ஆண்டவன் ஒருபோதும் படி இழப்பதில்லை. கிடையாது சிவன் சித்தன் இல்லாதவன் அவன் சுத்தப்பட்டினை அம்மா. பட்டினி சாப்பாடு என்பதை முதலாவது மதிக்க கத்துக்கிடணும். அது முத மதிக்க கத்துக்கணும். அந்த சாப்பாடு வருதுன்னு சொன்னா என்ன யாரால உருவாகி வருது, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது. ஆமா யாரால நம்ம வருது வீட்டுல வந்து கட்டிய மனைவி வந்து சரி அழகா பார்த்து சமைத்து சரி நம்ம வீட்டுக்காருக்கு அது பிடிக்கும், ஆமா நம்ம வீட்டுக்காருக்கு இது பிடிக்கும், கத்திரிக்காய் பிடிக்கும், முருங்கைக்காய் பிடிக்கும், சரி ரசம் பிடிக்கும், மோர் பிடிக்கும்னு நம்ம வீட்டுக்காரி பார்த்து சமையல் பண்ணி சரி நம்ம வந்த உடனே மதியம் 1 மணிக்கு சோத்தை தட்டுல போட்டு கொண்டு வந்து அம்மா கொடுத்தான்னா நம்ம என்ன செய்யணும்? கொண்டாட்டி ஒரு கையில கொடுத்தான்னா நம்ம 2 கைட்டு வாங்கி அந்த சாப்பாட்டுக்கு ஒரு கும்பிட போட்டு உட்கார்ந்து மரியாதையோட சாப்பிடணும். ஒரு பருக்கையும் கீழே சிந்தாம சாப்பிடணும். அதாவது இந்த அரிசி சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு மரியாதை கொடுத்ததிலேயும் அதை கவனமா சாப்பிட்டதிலேயும் முக்கிய பங்கு வந்து இந்த வள்ளுவருக்கு இருக்கா. ஆமா, இந்த வள்ளுவர் திருவள்ளுவர் சாப்பிடும் போது இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? வாசுகி அம்மா. இந்த வாசுகி அம்மா திருவள்ளுவருக்கு சாப்பாடு பழுமாறும் போது முதலாவது ஒரு இலையை விரிப்பா. தலவாழை இலையை விரிச்சு தண்ணி கொண்டு போய் பக்கத்துல வச்சு ஒரு டம்ளர்ல பக்கத்துலயும் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு குண்டு ஊசி ஒண்ணு வைப்பாளாம். குண்டூசி வைப்பாங்க. ஆமா சரி. குண்டூசி தொண்டையில ஒண்ணு இடிக்கவா? ஓ தொண்டையில குத்தணும். நீ தான குண்டூசியை கொண்டு வைக்கணும். நம்ம வீட்ல ஊசி வச்சா அப்படித்தான் கேப்பா. சரிதான். குண்டு ஊசி எதுக்கு உங்க தொண்டையில இடிக்கவாம்பா? எதுக்கு ஊசி வைக்கீங்க? ஆனா அது கல்ல ஊசி. உங்க தொண்டையில. அப்ப இப்படி ரொம்ப நாளா இந்த வாசுகி அம்மா திருவள்ளுவருக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு பக்கத்துல ஒரு குண்டு ஊசியை வைத்து கொண்டே வந்து கொண்டிருந்தா. அப்ப வள்ளுவரும் அநேக காலமா இப்படியே சாப்பிட்டு கொண்டு இருந்தால் ஒரு நாள் வைக்கலனா கூட ஏன் வைக்கலன்னு கூப்பிட்டு கேட்பார். அப்ப இப்படியே காலம் கடந்து போக ஒரு நேரத்துல இந்த வாசுகி அம்மா திருவள்ளுவரை கூப்பிட்டு கேட்டாளா? என்ன கேட்டா? சுவாமி, இதனால் இதுவரைக்கும் உங்க இலைக்கு பக்கத்துல இந்த தண்ணியும் குண்டு ஊசியும் நான் வைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனா இதுவரைக்கும் நான் வைத்த நாள் முதலாக இந்த தண்ணிக்கும் இந்த குண்டு ஊசிக்கு எந்த வேலையுமே இல்லையே, பிறகு ஏன் நீங்க வைக்க சொன்னீங்க? எதுக்காக இந்த ஊசி வைக்க சொன்னீங்க? அப்ப திருவள்ளுவர் சொன்னாரா? என்ன சொன்னார்? நீ எனக்கு அன்போடு அன்னத்தை பழுமாறும் போது நீ எடுத்து வைக்கும் போது இல்லை என் வாயில் நான் எடுத்து சாப்பிடும் போது ஒரு பருக்க சாப்பாடு கீழே விழுந்தா கூட இந்த குண்டு ஊசியால அந்த பருக்கைய குத்தி தண்ணியில கழுகி சாப்பிடணும்னு நான் வைக்க சொன்னேன். ஆனா இதுவரைக்கும் நீ எடுத்து வைக்கும் போது சாப்பாடு சிந்தல, நான் சாப்பிடும் போது இந்த சாப்பாடு சிந்தல, அதனால ஊசிக்கு வேலை இல்லைன்னாரா? சோறு வச்சுட்டாங்க இலையில. அங்கனபாதி இங்கனபாதி அப்படின்னு அங்க இங்க சிந்தி சாப்பாடு ஒரு ஆளு சாப்பாடு தூர போட்டுருவா. அவ சிந்திட்டு சொல்லுவா, நீ எல்லாம் மனுஷனா? என்ன சாப்பிடுறது லட்சணத்தை பாரு. மனுஷனாயா? அவன் ஒரு மூச்சு அள்ளி கூட்டி அள்ள வேண்டிய இருக்கு. அதனால சாப்பாட்டை வந்து ரொம்ப இலையை விட்டு அங்கிட்டு போகவிடக்கூடாது. பரிமாறுறவங்களும் கண்ணியமா பரிமாறணும். ஒரு படுக்கையை கூட கீழே விடக்கூடாது. அப்ப இந்த திருவள்ளுவரும் வாசுகி அம்மாவும் இவ்வளவு தூய்மையா அந்த சாப்பாடுக்கு மதிப்பு கொடுத்து நடந்திருக்காங்க. அத மாதிரி அன்னத்தை மதித்தாதான் நமக்கு எப்போதுமே சாப்பாடு கிடைக்கும். மனைவி சாப்பிட கொண்டாந்து கொடுக்கும் போது நம்ம சிந்தாம சிறந்தாம சாப்பிடணும். அந்த சாப்பாடு சாப்பிடணும். அதை விட்டுட்டு நீ என்ன குழம்பு வச்சிருக்க, இந்த குழம்பு நாய் திங்குமா, குழம்பு முகர மாதிரி இருக்கு அப்படின்னு சுவாத்தத்துக்கு தூரம் வீசக்கூடாது. தூரத்துக்கு கொட்டினோம்னா அப்புறம் 2 கஞ்சி கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி வாசுகியானவள் வள்ளுவர் வந்து மனைவியை அழைப்பார். அப்போது அவ என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வாங்க? கிணற்றிலே வாளியை கொண்டு தண்ணி இறைத்து கொண்டிருப்பார். அந்த வள்ளுவர் வந்து அழைக்கும் போது, ஐயா கூப்பிடும் போது, வாசுகி அம்மா
இங்க வாமா ஆ, அப்படி என்று அழைப்பாராம். அழைப்பாராம். அழைத்த போது சரி. இந்த வாளி பாதி கிணத்துக்கு தான் போயிருக்கும். போயிருக்கும். அந்த வாளியை அப்படியே விட்டு 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 கணவர் வள்ளுவர் கூப்பிட்டார் என்று வந்து விடுவாளா. வந்து விடுவாங்க. வந்து என்னன்னு விவரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தனி கிணத்துக்கு போவாங்க. அந்த வாளி எங்கன நின்னுச்சோ ஐயா கூப்பிடும் போது அந்த வாளி எங்கன விட்டாங்களோ அதே இடத்துல நிக்குமா. அப்படியே நிக்குமா. பழையபடி தண்ணி இறைத்து வீட்டுக்கு வருவாளா. அந்த அளவுக்கு கணவன் பக்தியா அந்த அம்மா இருந்திருக்கிறா. ஆமையா. அவங்க 2 பேரும் சாப்பாட்டுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது போல எவன் ஒருவன் அன்னத்தை மதிக்கவில்லையோ அவனுக்கு நான் ஒருபோதும் படியிழப்பதில்லை பார்வதி. அப்படி என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்னபோது இந்த அழகான நேரத்திலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் பாடும் மெல்லிசை கலைஞர்களுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமனுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சீமான் தெய்வத்திரு தினேஷ் அவர்களும் தெய்வத்திரு வெங்கடேஷ் அவர்களும் தெய்வத்திரு கடையத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்களும் அதோடு மட்டுமல்லாமல் நினைவாக அன்புத்தான் தானாவை சேர்ந்த VS முத்துராஜ் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 51 லட்சத்தை அன்னார் அவர்கள் நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு முன்பதாக மத்தியான கொடையின் போது சங்கரன் கோவிலை சேர்ந்த இந்த வாய்க்காப்பாலம் வடக்குவா செல்வி அம்மனுடைய ஆலயத்தில் கோவில் பூசாரியாகவே பணி செய்து வரக்கூடிய முத்து ரமேஷ் அவர்கள் சார்பாக அன்னார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே நாமளுக்கு அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக அழகான பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு சபையிலே நாமளை அன்போடு ஆதரித்து உள்ளார்கள். நிறைய பொன்னாடை இருக்கத்தான் செய்து. அப்படி நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமான்கள் அவருடைய உச்சார் பெச்சார் உறவினர்களோடு வடக்கு வா செல்வி அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளாலே மலை முருகன் அருளாலே அவர் ஒன்று பத்து நூறு கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும் போன இடங்களெல்லாம் பொன்முகமா திரும்ப வேண்டும் வடக்கு செல்வி அருளாலே வளர்ந்து ஓங்கி வாழ வேண்டும் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல வளர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி போன இடங்களெல்லாம் பொன்முகமாகவே திரும்பி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் என்றென்றைக்கும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று வடக்கு வாசல்வி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது ஆதிக இலையிலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அடியை பார்வதி நான் எல்லா உயிருக்கும் அடியிழந்திருக்கிறேன் இனி என் மீது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது இறைவா நீ உலகமெல்லாம் அடியிழந்தேன் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் 2 உயிர்கள் என்னிடத்தில் பட்டினியா இருக்கு. அப்ப அங்கார கோபம் கொண்ட ஆண்டவனாகிய பகவான் ஏழை அம்மா பார்வதி ஏழை அம்மா பார்வதி அறைக்குள்ள இருந்தால் அரணறிய மாயமில்லை சிவனுக்குள்ள இருந்தால் சிவனறிய மாயமில்லை கல்லுக்குள்ள இருந்தால் கல்லுக்குள்ள இருந்தால் கடவுளறிய மாயமில்லை நாம்
அடைத்து வைத்த ஆனரும்பும் பெண்ணரும்பும் ஒரு எறும்பா இருந்தது 1000 எறும்பாக நிற்கே தின்ன மட்டும் தின்னிருக்கு திங்க முடியாம வைத்திருக்கு உன்ன மட்டும் ஒன்னிருக்கு உண்ண முடியாமல் மீதம் வைத்திருக்கு அப்பந்தான் பகவான் பார்த்தார் போய் தண்ணி கேக்கு என்னது சித்தரும்பு தினையடிச்சு முழுங்குச்சுடா கொண்டே விட்டு இறங்கல இன்னொரு எறும்பிட்ட ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா ஒரு செம்பு தண்ணி குடிச்சிருமா குடிச்சாதான் விற்காது இப்படி தின்னு கொண்டு இருக்கின்றது சித்தெரும்புகள் ஒரு எறும்பு தின்னது போக மிச்சத்தை தலைக்கு வச்சுக்கிட்டு ரெட்டகால் போட்டு கட்டப்பீடி வச்சிருக்கு பாத்துக்க வாயில போட்டு படுத்திருக்கு ஒரு நல்ல பீடி கிடைக்கலையா அது உயரத்துக்கு அதானையா போத்து அதான் கட்டப்பீடி இருக்கு அப்போ இந்த ஆனரம்பும் பெண்ணரம்பும் சரி ஆதிபக்தி முன்னால தினு மட்டும் தின்னு மிச்சம் தலைக்கு வைத்து படுத்திருக்க அப்ப இறைவனாகிய பகவான் சொன்னார் எப்படி ஏடி அம்மா பார்வதி ஏடி அம்மா பார்வதி கொண்டவன பரிச்சை கொடிய பாவையப்பந்தி ஆளன பரிச்சை அதிக பாவையப்பந்தி புருஷன பரிச்சை செய்து புருஷன பரிச்சை செய்து கொல்ல பாவையப்பந்தி ஆண்டவா பரம்பொருளே அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவா பொறுக்க வேண்டும் தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனே என்னை மன்னிக்க வேணும் ஐயா பார்வதி செய்த குற்றத்தை பகவான் நீங்கள் பொறுக்க வேணும் என்று பகவானுக்கு முன்னாலே பார்வதி மன்னிப்பு கேட்டார் ஆண்டவை பார்த்தார் கடவுளாக உன்னை மன்னித்தாலும் கட்டிய கணவனாக உன்னை மன்னிக்க மாட்டேன் செய்த பாவத்தை எனக்கு நீ ஆக வேணும் என்று ஆண்டவன் சொல்ல கோவில் முன்பு உடனடியாக வரவும் சாமக்கொடை நடக்கவிருப்பதால் நையாண்டி மேளம் வாடிப்பட்டி மேளக்குழுவினர் செண்டை மேளக்குழுவினர் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் முன்பு வரவும் சாமக்கொடை தொடங்க இருப்பதால் நையாண்டி மேளம் செண்டை மேளம் வாடிப்பட்டி மேளம் குழுவினர்கள் எங்கிருந்தாலும் கோயில் முன்பு உடனடியாக வருவோம் மகுட கலைஞர்களும் கோவில் முன்பு வருமாறு அழைக்கிறோம் மகுட கலைஞர்கள் எங்கிருந்தாலும் கோவில் முன்பு வரவும் உடனே ஆதிபரா சக்தியான பார்வதி என்னை மன்னித்து அருள வேண்டும் மகாதேவன் என்று சொன்னபோது இறைவன் கொண்ட கணவனுக்கு செய்த பாவத்தை நீ தீர்த்தாக வேண்டும் என்று சொல்ல அப்பந்தான் பார்வதி யோசித்து பார்த்தார் கட்டிய கணவனுக்கு செய்த பாவங்களை தீர்க்கணுமே ஆனால் கண்டிப்பாக ஒரு கை குழந்தை இருந்தா தான் முடியும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவிக்கு சண்டை வருதுன்னு வைங்க குழந்தைய கண்டா 2 பேருக்குமே கோபம் எல்லாம் காத்தா பறந்துரும் அதனால இந்த பார்வதி செய்த பாவத்துக்கு சிறிய குழந்தை வரம் வாங்க வேண்டும் என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி சாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவா பகவானே ஐயப்பன் தேவனை பரிச்சை செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு குழந்தை ஒன்றை எனக்கு வேணும் ஆளனையும் பரிச்சை செய்த அரிய பாவம் தீர்ப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும் அடியில் வைத்த
குழந்தைய கேட்க நான் ஏற்கனவே உனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைய கொடுத்தேன். ஆமா மூத்த மகன் கணபதியை முதற் பிள்ளையா தந்தேன். உன் பேச்ச கேட்டானா? என் பேச்ச கேட்டானா? கேட்கல. தாயின் குணத்தை போலவே தலைமகன் பெண் வேணும் என்று பூலகத்திலே சந்தி சந்தியா போய் அமர்ந்திருக்கிறாய் இந்த விநாயக பெருமாள். ஆமா சரி, அவன் தான் போயிட்டா. சரி, இந்த 2வது பிள்ளையாவது நம்ம பேச்ச கேட்டிருக்கானா? நம்ம கைக்குள்ள இருக்கலாம். இவனாவது ஒரு பொண்ணு கேட்டா, சரி, அவன் 2 பொண்ணு கேட்கா. நல்ல கெட்டிக்காரன். வள்ளி மேலே ஆசை கொண்டு பழனி மலையிலே போய் அமர்ந்தார். குரத்தி மேலே ஆசை கொண்டு வேலவன் குன்றுதோறும் போய் அமர்ந்திருக்கிறான் பார்வதி. நான் 3வது குழந்தைய முக்கண்ணே உனக்கு நான் உடுத்தேனையானா அவ என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வான்? 3வது பிள்ளைய முக்கண்ணனும் கொடுத்தேனா பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான், உன்னையவும் மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான், பிள்ளையாக பிறக்க மாட்டான், பிள்ளையாக நாயே பேய்களுக்கு ராஜாடி. எம்மா மாயானம் போவாண்டு ஆண்டவன் தும்பான், பிள்ளைவனம் போவான் செத்தவன் தும்பான், இடுகாடு போவான் இறந்தவன் தும்பான், சுடுகாடு போவான் சுடுகாடு அவன் சுட்டவன் தும்பான். பார்வதி சுட்டபிடும் அவன் பிள்ளையாக பிறக்க மாட்டான், பேய்களுக்கு ராஜா அகலையாக பிறக்க மாட்டான், மாய குழந்தைய கையில இருக்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், அவன் கட்டுக்குள்ள அடங்க மாட்டான். ஏய் பார்வதி, 3வது குழந்தையை முக்கண்ணே உனக்கு நான் கொடுத்தேனையானா அவன் உன்னையே மதிக்க மாட்டான், என்னையே மதிக்க மாட்டான், இந்த உலகத்துக்கு அவன் அடங்க மாட்டான் பார்வதி. மாயானம் போவா அவன் மாண்ட விடங்களை தும்பான், சுடுகாடு போவா அவன் சுட்ட பிணங்களை தும்பான், இடுகாடு போவா இறந்த பிணம் தும்பானடி. அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா? ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குருவின் மொழி கேளாத சீடனும் இவர்களெல்லாம் இருந்தாலும் பயனில்லை, இறந்தாலும் பயனில்லை அம்மா. ஆண்டவா பரம்பொருளே, நான் எந்த வரம் கேட்டாலும் நீங்க இல்லைன்னு சொல்லி இருக்கீங்க. என்னைக்காவது உடனே உனக்கு தாரம்னு நீர் சொன்னீரா? இப்பவும் இந்த பிள்ளை வரம் கேட்க அதுக்கு 1000 வார்த்தை சொல்லுதீர, தாரம்னு உங்க வாயில வரலையே. எனக்கா நான் குழந்தை கேட்டேன், உனக்கு செய்த பாவத்தை தீர்க்கத்தானே நான் பிள்ளை வரம் கேட்டேன். ஏய் பார்வதி, என்னால் 3வது குழந்தையை உனக்கு கொடுக்க முடியாது. பார்வதி பிள்ளை வரம் தான் வேணும்ங்கிறார், ஆண்டவே இல்லைங்கிறார். அப்ப 2 பேருக்கும் கைலாசத்திலே தர்க்கம் வந்தாச்சு. பார்வதி விடாக்கண்டி அவர் குடாக்கண்டார். பிறகு அப்ப 2 பேருக்கும் தர்க்கம் வந்த உடனே இந்த இறைவனாகிய சிவபெருமானை காண்பதற்காக பொறுமையிலே சிறந்தவர் இதோ நாமலை எல்லாம் சுமந்து கொண்டிருக்காளே அம்மா பூமாதேவி கைலாசத்துக்கு வாரா. எவா அவளா வந்தான்னு வச்சுக்க, உன்னை ஒரே அடியா உள்ள கொண்டு போயிருவா. பூமியை சுமந்துகிட்டு இருக்கான்னு சொன்னா நான் எவான்னு கேட்டேன். அதானே உன் வீட்டுக்காரின பார்த்த? இல்ல இல்ல, நீ முதல்ல சேர்த்து சொன்னேன்னு சொன்னா நான் கரெக்டா சொல்லியிருப்பேன். நீ எவான்னு சொன்னா யாருன்னு சொன்னா எவான்னு கேட்டேன். அப்போ இந்த ஆண்டவனாகிய சிவபெருமானை கண்டு ஒரு உபகாரத்தை வாங்க வேண்டும் என்று பூமாதேவி கைலைக்கு வந்து ஆண்டவனை அடிவணிந்து வணங்கி, ஆண்டவா பரம்பொருளே, உலகம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? உலகம் என்று சொன்னால் வாழ்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். தெய்வம்னு ஒன்னு இருந்தா தீய சக்தின்னு ஒன்னு இருக்கு இல்லையா? நல்லதுன்னு ஒன்னு இருந்தா கெட்டதுன்னு ஒன்னு இருக்கு. அப்போ எதிர்மறையாகவே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து மனிதனுக்கு மட்டும்
ஏன் பிறப்பை தவிர இறப்பு என்பது இல்லை. என்ன விவரம்? அந்த காலத்துல மனிதர்களுக்கு சாவே கிடையாதாம்யா. சரியா போச்சு. 300 வருடம் 400 வருடம் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முள்முளைத்து முள்ளி பிடிக்க சதை இல்லாம தோளுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம 6 மாத குழந்தை மாதிரி இருப்பாங்களா. நாமெல்லாம் பிறக்கக்கூடியவன் கண்ணு மட்டும் தான் முழிச்சுக்கிட்டு இருக்குமா. நான் பிறக்கக்கூடியவன் சரி. இந்த சாவே இல்லாதன்னு சொன்னாங்க பத்தியடா. ஆமா. அப்பம் பிறந்திருக்கணும். அடேப்பா. இப்ப பிறந்துட்டு எனக்கு மன கஷ்டத்தை பார்த்தா என்ன கஷ்டம்? நான் அதை விட்டுட்டு போயிருவணும். என்ன கஷ்டம்? இல்ல இதை விட்டுட்டு போவதுக்கு நீ என்னையா வச்சிருக்க? நம்ம பழகனவங்களை விட்டுட்டு போயிருவோமோ, இல்ல நம்ம படிக்கிறத விட்டு போய் படிக்கிறத விட்டுட்டு போயிருவோமோ, இல்ல பேரம் பேத்தியோட விட்டுட்டு போயிருவோமோன்னு எனக்கு அது ஒரு மனதான் கவலையா இருந்துகிட்டே இருக்கு. பாரு சாவே வராது. நீ நினைக்கடவுல கிடையாது, எனக்கு தெரியும். ஆனா என்னைக்குனா நம்ம செத்துத்தான் தீரணும். அது யாரும் தப்ப முடியாது. கருவுத்து பிறப்பாரு, ஆனால் மரணம் ஒரு நாளைக்கு உண்டு. ஜனனம் ஒண்ணு இருந்தா மரணம் ஒண்ணு உண்டு. கண்டிப்பா. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு உண்டு. ஆமா. இப்ப பிறந்த நாளில இருந்து சரி ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டே இருக்கின்றோம். நம்ம சொல்லுகிறோம் ஐயா. நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் நம்ம கிட்ட போய்கிட்டே இருக்கும். அதனால அந்த காலத்திலே சாவு இல்லாம மனிதர்கள் வாழ்ந்த காலத்துல பூமாதேவிக்கு உலகத்தில் உயிர் இருக்க 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 உயிர் சும்மா அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எவ்வளவுதான் ஒரு பாரத்தை சுமக்க முடியும்? மனசா இருந்தாலும் உடம்பா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் சுமக்கும். அப்ப இந்த பூமாதேவி எனக்கு உயிர் சுமையை தாங்க முடிய கொஞ்சம் குறைச்சு தாங்கன்னா கவலைப்படாத பூமாதேவி, நான் உனக்கு குறைச்சு தாரேன் என்ற ஆண்டவன் தெய்வ திரு வள்ளுவரை வரவழைத்து பூலோகத்திலே சென்று நீர் ஒரு பறையோசை அடிக்கணும். இந்த பூமாதேவிக்காக எப்படி பூவிருக்க பிஞ்சு இருக்க காயம் இருக்க கனியம் இருக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரணும்னு நீங்க போய் பறைவோசை அடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பூவு பிஞ்சினா என்ன நினைச்ச? என்னது இந்த மரத்துல காய்க்க பூ பிஞ்சா? அது அல்ல. பூவுனா ஒரு பெண்ணாகப்பட்டவள் வயத்துல இருக்கக்கூடிய 40 நாள் கற்போ. பிஞ்சினா பிறந்த குழந்தை. காயின்னா அங்கம் இல்லாம இங்கும் இல்லாம கனியிலே கனிந்த கனினா நம்ம குடத்துக்கார மாதிரி. ஆமா. வயசு 75 வயசு ஆகுது. ஆமா ஆமா. கனிஞ்ச கனி. அதனாலே பழுத்த பழம் மட்டும் பழுத்து உதிர வேணும் என்று பறைவோசை அடிக்க சொன்னார். வள்ளுவரோ வெள்ளை யானை மீதிலே அமர்ந்து கொண்டு ஒத்த முரசம் கையிலே எடுத்துக் கொண்டு பூலோகத்துல ஒரு தட்டத்தான் தட்டினார். அதுக்குள்ள அங்க யாரு வாரா? பிரம்மபுத்திரன் நாரத மகாமுனிவர் வந்துட்டார். அவர் வந்தால் சும்மா இருப்பாரா? இருக்கவே மாட்டார். அவர் வாயில் சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒரு கலகத்தை ஊட்டுவார். கலகம் ஊட்டெல்லாம் வயிறு கூப்புன்னு ஊதி. ஆனா நாரதர் கலக வச்சா நன்மையில தான் முடியும். ஆமா. நான் கலக வச்சோம்னா 4 வீடு போய் அடுத்த வீடும் போய் சண்டை மூளும். அது ஊரே கெடுத்துருவேற நீரு. நான் கெடுத்து தானே இப்படி சீரழிஞ்சிட்டு கிடக்கேன். அதனால இந்த வள்ளுவராகப்பட்டவருக்கு நல்ல கோபம் வந்தா தான் பறைவோசையை ஓங்கி அடிப்பார். ஆமா. சுள்ளன அடிப்பார். ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? நல்ல செவிட்ல ஒரு இழுப்பு இழுக்கணும். தண்ணி குடிக்கும்போது பாட்டில புடிங்கிட்டு ஓடியே போயிடணும். செவிட்ல இழுக்கணுமா? அப்ப செவிட்ல அடிச்சா கூட இப்ப கோவம் வராது. கையில வச்சிருக்காங்க பாத்தியா இந்த செல்போனு. இந்த செல்போனை புடிங்கிட்டு போனா பின்னாலே எவ்வளவு தூரம்னாலும் ஓடி வருவாங்க. ஏன்னா உலகமே இன்னைக்கு அதுலதான் இருக்கு பாத்துக்கோ. நாட்டுல பல்லு இல்லாத ஆளை கூட பார்க்கலாம், செல்லு இல்லாத ஆளை பார்க்க முடியாது. ஆமாங்கரு. 5 வயசு இருக்கிறதுக்கும் செல்போனு தான், 50 வயசு இருக்க ஆளுக்கு செல்போனு தான், 60க்கு செல்போனு 70க்கு செல்போனு எல்லாமே செல்ல வச்சு நோண்டிக்கிட்டு. எங்க ஆட்சிக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 80 வயசாக போகுது. வீட்டுல நாங்கெல்லாம் இந்த டச் மொபைல் யூஸ் பண்றத பாத்துட்டு 80 வயசு கிழவி எனக்கு ஒண்ணு வாங்கி கொடு அப்படிங்க. அவளுக்கு இந்த வயசுல ஆசைய பாத்தியா? அப்ப எங்க வீட்டுல கிழவிட்டு தாத்தாவுக்கு அறப்பார்வைதான் தெரியும். அறப்பார்வை. அவரு ஒரு செல்ல வச்சுக்கிட்டு ஏழை பேர பிள்ளைங்க வா இங்க நம்ம நல்ல ஒரு படத்தை வச்சு கொடு. சினிமா படத்தை எம்ஜிஆர் படத்தை பார்த்து வச்சு கொடு. எம்ஜிஆர் படமா? நல்ல சீனாவுல படத்தை வச்சு கொடு. வயசு காலத்துல பாக்கட்டும்டாப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அங்க அறப்பார்வை தான் இருக்கும். அப்ப இந்த செல்போனை புடுங்கிட்டு போனா யாருக்கா இருந்தாலும் படக்குன்னு கோவம் வரும் பாத்துக்கோ. இப்போ அப்ப இந்த இடையூறு செய்தாத்தான் இந்த வள்ளுவர் நல்லா ஓங்கி அடிப்பாரு பறைவோசைய. என்று சின்னம் திரு பாலர்களை
வரவழைத்த நாரதரு ஆமையா எப்பா ஏ தம்பி என்ன எல்லாரும் இங்க வாங்க வந்துட்டோம் அதோ வெள்ளை யானையில நிக்காரு பாரு ஒரு பண்டாரம் ஆமா அவர் ஒரு கிறுக்கன் சரி அவர் ஒரு மெண்டலு சரி அவர் ஒரு லூசு ஹைட் வை அவர் ஒரு பைத்தியம் ஆமா அவர் ஒரு கோட்டி அவன் கோட்டிக்காரன் அவரை கல்ல கொண்டு அடிச்சு விரட்டுங்கன்னார் ஆஹா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொன்னா போதுமே ஆமா சொன்னா போதும் உடனே கல்லும் கட்டியுமாகவே எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள் எரிந்தார்கள் வள்ளுவருக்கும் அடித்த அடியை பொறுக்க முடியவில்லை ஆமையா நாவு தடுமாறி பறை ஓசையை மாற்றி அடித்தார் எப்படி வள்ளுவர் எப்படி அடிக்க சொன்னார் எப்படி அடிக்க சொன்னார் ஆண்டவே பூவிருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து விடணும்னு அடிக்க சொன்னார் அடிக்க சொன்னார் ஆனால் இந்த வள்ளுவராகப்பட்டவர் சும்மா இல்லாம நாரதராகப்பட்டவர் சும்மா இல்லாம ஆமா இவருக்கு கோபம் உண்டு பண்ண உடனே சரி அடித்த அடியை பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறை ஓசையை மாற்றி அடித்தார் எப்படி சாமி பூவோதீர பிஞ்சூதீர பூவோதீர பிஞ்சூதீர ஐயா காய் உதிர நல்ல கனி உதிர ஆன உதிர நல்ல உதிர வெண்டிய உதிர உதிர வெண்டிய வள்ளுவர் பறை ஓசை அடிப்பார் ஐயா உதிர வெண்டிய அவர பறை ஓசை அடித்த போது பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர ஆமையா உதிர்க உதிர்க வண்டி ஏகமாகவே பறை ஓசை அடித்தார் அல்லவா ஆமா 40 நாள் கற்பமோ அழிந்து போனது போச்சு பிறந்த 6 மாத குழந்தையும் ஆண்டு போனது மணவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு கீழே வீட்டு சின்னாத்தா போனா மேல வீட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா எதுக்கு போறா பேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியல இருக்கிறது வரைக்கும் ஊருக்குள்ள ஒரே ஊர் புறணி அவ வீட்டை பேசுவாளோ இவ வீட்டை பேசுவாளோ கைலாசத்துல போய் பேச ஆள் வேணும்னு அவளை சேர்த்தே கூட்டிக்கிட்டு போறா இந்த ஊரை கெடுத்தா அங்க போய் கைலாசத்தை கெடுக்க போறாங்க அதோட ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்குமே உயிர் சேதம் வந்தது அப்ப இந்த பூலகத்திலே திடீர்னு எல்லா உயிரும் ஆண்டு மடிந்த உடனே இறந்த பிணத்தை என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியல ஏன் பெரியம்மா இப்படி தூங்கலாமா உறக்கம் வருது தூங்குறேன் நானும் பாக்கேன் ஆளு இப்ப முழிக்கும்னு பார்த்தா பின்னாலே போகுது தூக்கம் அப்படியே தூக்கம் வருது தூக்கம் அப்படியே கண்ணை வாரி அடிக்கி சாப்பாடு இட்லி சாப்பாடு அவளுக்கு சாப்பிட்டதுக்கும் நம்ம படிக்க பாட்டுக்கும் தாளாட்டுத மாதிரி இருக்கு ஆமா செவுத்துல சாஞ்சிருக்கிறதுக்கும் சுகமா இருக்கு அப்படியே தூக்கம் வருது அதனால அப்போ இந்த பூலகத்திலே திடீர்னு எல்லாம் ஆண்டு மடிந்த உடனே என்ன செய்யணும்னு தெரியாம மையம் என்றால் பிணம் இந்த மையத்தை எல்லாம் சேர்த்து ஈசானிய மூலையில கொண்டு போய் ஒண்ணு போல குமிச்சிட்டாங்க முன்ன பின்ன செத்தா தானே தெரியும் சுடுகாடு அதை என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அப்ப இது என்ன செய்யணும் தெரியாம ஈசானிய மூலையிலே மையத்தை பூரா குமித்தார்கள் அதுக்கு பேருதான் மையானக்கரை அதுக்கு பேரு சுடுகாடு அதுக்கு பேரு இடுகாடு அப்ப இந்த மையானக்கரையிலே இந்த ஆண்ட பிணங்கள் எல்லாம் குமிந்திருக்க பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாகிவிட்டது அவ கைலாசம் ஓடி வந்து ஆண்டவனே பகவானே நான் உயிர் சுமையை குறைக்க சொன்னேன் குறைக்க சொன்னேன் எனக்கு பிணச்சுமையோ அதிகமாகி ஒரு மனுஷன் உயிரோட இருந்தா உடம்புக்கு சரியில்லைன்னு வைங்க ஆட்டோல ஏத்தி கூட ஒரு ஆளு போனா வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் அதே ஒரு ஆளு இறந்த பிணமாகிட்டார்னு வைங்க அவரை தூக்கி சுமக்கிறதுக்கு 4 ஆளு 8 காலு வேணுமா அதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு உச்சி வளர்க்கையில 3 காலு ஊருக்கு போகும்போது 10 காலோட
போவாராம். போவார்கள். ஆமா. என்ன தத்தைக்கா புத்தைக்கா 4 கால்னா என்ன? தத்தைக்கா புத்தைக்கா 4 காலுன்னா ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்து ஒரு வயசு 6 மாசத்துக்கு உள்ள தத்தி தவண்டு 2 காலை முட்டி போடுவான், 2 கையை ஊனுவா. தத்தைக்கா புத்தைக்கான தவண்டு விளையாடுவான். 4 காலு சரியா போச்சா? தானே நடக்கையில 2 காலுன்னா அதே பிள்ளைக்கு நடக்கும் பலன் வந்துட்டுன்னு வைங்க. என்ன செய்வா? 1 வயசு 2 வயசுக்குள்ள தன்னைத்தானே பலமா எந்திரிச்சு நடப்பா 2 காலால. தானே நடக்கையில 2 காலு சரியா போச்சா? சரியா போச்சு. உச்சி வெளுக்கையில 3 காலுன்னா அவருக்கே நல்லா வாழ்ந்ததுக்கு பிறகு வயசாகி போச்சுன்னு வைங்க. 75 வயசு ஆயிட்டு தலை முடி நரைச்சிரும், தோலெல்லாம் சுருங்கிரும், நரம்பு தளர்ச்சி ஆயிரும். கிடு 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 கிடுன்னு பதட்டமா இருக்கும். அப்ப கையில ஒரு கம்பு இருந்தா தான் தாத்தாவுக்கு தெம்பே வரும் பாத்துக்கோ. அதான் உச்சி வெளுக்கையில 3 காலு. ஊருக்கு போகும்போது 10 காலுன்னா அவர் செத்து போயிட்டான்னு வைங்க. அவரை பல்லாக்குல தூக்கி வச்சு பல்லாக்குல படுத்திருக்கிறவருக்கு 2 காலு. 4 முக்குக்கும் 4 ஆளு. 4 ஆளுக்கு 8 காலு. 8 2 10 காலோட போவார். ஆமா. அந்த ஊருக்கு போனா திரும்பி வர முடியாது. அதான் சொர்க்கலோகம். பிறகு போவதுக்கு தான் டிக்கெட், வரதுக்கு இல்ல. அப்ப இந்த பூமாதேவி இப்படி மனுஷங்க உயிரோடு இருந்தா கூட நான் எனக்கு சும தெரியல. செத்து மடிந்தா அவனை தூக்கி சுமக்க முடியல. எனக்கு பிணச்சுமைய நீங்க குறைச்சுட்டாங்கன்னா அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் சொல்லுகின்றார். எம்மாயே பூமாதேவி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன ஆள் வந்த பிணச்சுமைய நானே உனக்கு குறைச்சுத்தாரேன் என்ற ஆண்டவன். இறைவா, உங்களால எப்படி பிணச்சுமைய குறைச்சு தர முடியும்? எப்படி முடியும்? நான் எப்படி குறைக்க போறேன் தெரியுமா? நான் என் பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன். பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன். உன் பிணச்சுமைய உனக்கு குறைச்சு தாரேன். மதலையாக உலகில் பிறக்க போறேன். ஏய் மாயானத்தை உனக்கு காத்து தாரேன். எம்மா சுடலையாக வந்து பிறக்க போறேன். எம்மா பிறக்க போறேன். ஓ சுடுகாட்டே காத்து தாரேன். பிறக்க போறேன். எம்மா சுடலையாக வந்து பிறக்க போறேன். ஓ சுடுகாட்டே காத்து தாரேன். ஏய் பூமாதேவி, நானே ஒரு பிள்ளையா பிறந்து உன் பிணச்சுமைய உனக்கு நான் குறைச்சு தாரேன். அடலையா பிறந்து உன் மாயானத்தை நான் காத்து தாரேன். அம்மா, ஹைகோர்ட் மகாராஜா சுடலை மாயாண்டியா பிறந்து உன் சுடுகாட்டு சுடுவி உனக்கு நான் காத்து தாரேன் என்று பூமாதேவிக்கு ஆண்டவன் வாக்கு கொடுக்க